வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எல்லோ ஜோனுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. எல்லோ ஜோனை விட்டு எந்த டேரெக்ஷனில் மார்க்கெட் போதோ அந்த டேரெக்ஷனில் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் சப்போர்ட் கொடுத்துருந்தோம், 2 சப்போர்ட் கொடுத்துருந்தோம், அதாவது 3 சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதில் செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இதில் மார்க்கெட் அப் சைடு போனாலும் மார்க்கெட் பெருசாக போக வாய்ப்பு இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சப்போர்ட் கீழே தான் ஓப்பனே இருந்துச்சு. அதை போல் தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது ஒரு பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த அந்த எல்லோ ஜோனை விட்டு வெளில வந்துருச்சு. மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான செட்டப் கிளியராக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலேருந்து நம்ம 2 சப்போர்ட் தான் கொடுத்துருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், மேலே எங்கேயுமா. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் டவுன் தான் இருக்க வாய்ப்பு. ஆனால் அதாவது செகண்ட் சப்போர்ட்டோடு பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட்டோடு பிரேக் பண்ணல. செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில தான் மார்க்கெட் இருந்துச்சு, பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ் நம்ம தான் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டுங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு சொல்லிட்டு இப்போ 3மே கிட்டத்தட்ட நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுறாங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிச்சிடுறாங்க. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருங்க. ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த 22,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இருந்தாலும் பார்த்தோம்னா எல்லா ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட பிரேக்கு, எல்லா செட்டப்பும் பிரேக் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கு, நம்ம அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருந்தோம், அதுபடி பார்த்திங்கன்னா நெக் லைன் தான், அதையும் பிரேக்கு. அப்படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கடைசி ஒரு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இருக்கிற இந்த 22,768ங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22,300 அந்த ரேஞ்சு வரும். இந்த ரேஞ்சு கூட இருக்கும். 22,500ங்கிறது அடுத்த ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபைனல் சப்போர்ட்டில் அடுத்த சப்போர்ட் 22,500 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,007 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,105, அடுத்து 23,213. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,775 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதுக்கடுத்து 22,642, அடுத்து 22,526. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால்க்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த டே ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போடுவாங்க, மேலேயும் கீழேயும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் மூவ் ஆகி மிடில், அதாவது 22,800, 900 இந்த ரேஞ்சில் முடித்தாங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பை போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. அதை லோ பிரேக் பண்ணால் செல்லு இருக்கும். அதனால் நாளைய மார்க்கெட்டும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நாளைக்கு ரேஞ்சு போன்ற தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது 22,775க்கும் 23,000க்கும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதுக்கான செட்டப் தான் இப்போ இருக்கிறதுக்காக தெரியுது. இந்தமாரி அதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டால் தான் அடுத்த பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை பை ஆகிறது வாய்ப்புமே நாளைக்கு போகிற கேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிர்ணயம் பண்ணும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த டபுள் பாட்டம் செட்டப் ஒரு நிமிஷம் இதை பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் பார்த்திங்கன்னா மேலே தான் கொடுத்துட்டாங்க. இந்த பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த டேயோட லோங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஆனால் இது ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் முடிச்சாங்க, நெகட்டிவாலாம் முடிக்கல, ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் முடிச்சிட்டாங்க. அது நேற்றோட லோவாக முடிச்சிருந்தாலும் டபுள் பாட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் முடிச்சிட்டாங்க. இந்த லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அந்தமாதிரி செட்டப் தான் டே கேண்டில் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஹை தான் 48,319 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,579, அடுத்து 48,858. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 47,981 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா
47,844 இன்றைக்கி போன லோ. அதுக்கடுத்து 47,435. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்போம்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிரேக் பண்ணக்கூடாது. இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் ஸ்ட்ராங் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அதாவது 47,800 48,000 நெருக்கி 48,000 இந்த 48,320 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் கொஞ்சம் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு வேளை மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல, அதாவது செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சுன்னா செகண்ட் சப்போர்ட்டுங்கிறதும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். செகண்ட் சப்போர்ட்டில் தான் எடுத்துகிட்டு இந்த கேப் அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்த அதாவது செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டானால மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்கள் டேயோட லோவை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைட் இருக்கும். அப்சைட்னாலும் பெரிய அப்சைட் இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மேலே போனாலும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு அதாவது 48,850 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். அதாவது 48,579 டு இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு கிளியரான செட்டப்பில் இல்லை. இருந்தாலும் பாசிட்டிவில் முடிச்சிட்டாங்க. அது ஓப்பனை பொறுத்தான். நாளைக்கு ஓப்பன் ஒரு வேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்சைடுங்கிற மாதிரிக்கான அப்சைடுக்கான செட்டப் மட்டும் இதில் மட்டும் காட்டுது. நம்ம அதாவது நிஃப்டியில் அந்த மாதிரி அப்சைடு இல்லை, பேங்க் நிஃப்டியில் மட்டும் காட்டுது. சென்செக்ஸ்லேயும் அப்சைடு இருந்துச்சுன்னா இதில் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா கிளியரான ஃபால் செட்டப் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ பார்த்தோம்னா இப்படி வச்சா இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணாலும் மார்க்கெட் ஆல்ரெடி முன்னாடியே பிரேக் கொடுத்துட்டாங்க. இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே தான் விழுகுது. அப்படியே எடுத்துக்கலாம். அதே ட்ரெண்ட் லைன் அப்படியே மாற்றி இந்த ஃபாலான கேண்டில் வச்சாலும் அது கீழே தான் க்ளோசிங். இது பார்த்தோம்னா கிளியரான இது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு கிளியராக மார்க்கெட் ஃபாலுங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. அப்படி இருக்க பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தது அப்சைடுங்கிற மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுவும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட் செட்டப் படி தெரியுது. சென்செக்ஸு நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டியில் நம்ம அப்சைடு மூவ்மெண்ட் சொல்லியிருந்தோம்ல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம். நாளைக்கு சென்செக்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 75,709. அதுக்கடுத்து 75,925 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 76,239 இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 75,124. அதுக்கடுத்து 75,573, 73,994, 74,000 வச்சுப்போம் இந்த இடம். இப்போ பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் ஆக்சுவலாக இந்த டே லோ பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் ஃபால் இருக்க வாய்ப்பு. இது ஏன் இந்தமாரி போட்டிருக்கோம்னா இது டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த டே கேண்டில் வச்சுக்கிறேன். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த டைப் ட்ரெண்ட் லைன் ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆக வாய்ப்பு. அப்படி பார்த்தோம்னா அடுத்த கேண்டில் போட்டால் இந்த இடத்த சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறக்கி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, 15 மினிட்ஸில் மாற்றிடுறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் இந்த இடத்துல இருக்கிறனால நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு வச்சுருக்கோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து மிடில் எங்கே இந்த இடத்துலையே மார்க்கெட் முடித்தாங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப் ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து நம்ம ஃபால் தான் இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. நிஃப்டியும் அதே போல் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி நம்ம கிட்டத்தட்ட அப்சைடு சொல்லியிருப்போம். அந்த செட்டப் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லாமே இறங்கும் போது அது மட்டும் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.